பிரம்மதேவா, எதற்காக எனக்கு தேய்பிறை கொடுத்து வளர்பிறை கொடுக்கிறாய்? மீண்டும் தேய்பிறை ஆகிறேன். எனக்கு ஏன் இந்த சாபம் கொடுத்தீர்கள்? இந்த சாபம் எனக்கு எப்பொழுது தீரும் சொல்லுங்கள் பிரம்மதேவா என்றது நிலவு. பிரம்மன், நிலவே, உன் சாபத்தை நான் அறிவேன். என்ன செய்வது? விதியின்படி அவரவருக்கு என்ன எழுதி இருக்கோ அதன்படியே வாழ்க்கை உருவாகிறது. உன்னுடைய சாபம் தீர வேண்டும் என்றால் வேலூர் மாவட்டத்தில் உள்ள கீழ் வழித்துணையான் குப்பத்தில் வசித்து வரும் ஒரு மாற்றுத்திறனாளி பெண் இருக்கிறாள். தன் தாயின் இறப்பிற்கு பிறகு ஒரு சிறு அறையில் மட்டுமே வாழ்ந்து வரும் அவளை நீ கண்டுவிட்டால் உன்னுடைய சாபம் தீர்ந்துவிடும். ஆனால் அவளை உன்னால் காண முடியாது. ஆனால் அவள் உன்னை ஜன்னலின் வழியே பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள் என்றார் பிரம்மதேவன். நிலவு, பிரம்மதேவா, அந்த பெண்தான் என்னை ஜன்னலின் வழியே பார்த்து கொண்டே இருக்கிறாள் அல்லவா? அப்படி இருந்தும் ஏன் எனக்கு இந்த சாபம் தீரவில்லை சொல்லுங்கள் பிரம்மனே. அவள்தான் உன்னை ஜன்னலின் வழியே பார்த்து கொண்டே இருக்கிறாள். ஆனால் நீ அவளை இன்னும் பார்க்கவில்லையே. இருவரின் பார்வையும் ஒன்றாகும் போதுதான் உன்னுடைய சாபம் தீரும். உனக்கு எப்படி ஒரு சாபமோ அதே போல்தான் அவளுக்கும் ஒரு சாபம். இந்த விதியில் அவள் ஒரு மாற்றுத்திறனாளியாக பிறந்து விட்டாள். தன் தாயின் இறப்பிற்கு பிறகு தன் வீட்டிற்கு வெளியே கூட செல்ல முடியாமல் அந்த சிறு அறையில் வசித்து வருகிறாள். அவளின் மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ந்து வருகிறாள். அவளுக்கும் இன்னும் விதி முடியவில்லை. அவள் எப்படி உன்னை வந்து பார்ப்பாள்? சொல் நிலவே. நீயும் அவள் அறைக்குள் செல்ல முடியாது. இப்படி இருக்கும்போது உன்னுடைய சாபம் எப்படி தீரும்? நிலவு, பிரம்மதேவா, நீங்கள் சொல்லும்போது என் மனம் வேதனை அடைகிறது. அவள் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் பரவாயில்லை. எனக்கு இந்த சாபம் தீராவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் நிச்சயம் ஒரு நாள் அவள் என்னை காண வெளியே வருவாள். அவளை ஒரு முறையாவது கண்டுவிட மாட்டேனா என்ற ஏக்கத்தோடு